இன்னைக்கு எபிசோட்ல இனியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போலீஸ் எல்லாம் வேண்டாம், வீட்டில் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இனி என்ன பண்ணணும்னு அவங்க பாத்துக்குவாங்கன்னு பார்ல இருக்கவர் சொல்றாரு. சரி, நாங்க தானே பிரச்சனை பண்ணோம், பொண்ணுங்களை விட்டுருங்கன்னு ஒருத்தன் சொல்றான். பார்ல இருக்கவரும் கேர்ள்ஸ போக சொல்லிடுறாரு. ஆனா இவங்க போறதுக்குள்ள போலீஸ் அங்க வந்துடுறாங்க. போலீஸ் வந்து நடந்ததெல்லாம் விசாரிச்சுட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. ராதிகாவும் அந்த இடத்துல இருந்ததால பசங்களை போலீஸ் கார்ல ஏத்துறத பாக்குறாங்க. அந்த குரூப்ல இனியாவும் இருக்கிறத பார்த்துட்டு ராதிகா ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சுன்னு போய் இனியா கிட்ட கேக்குறாங்க. அப்புறம் போலீஸ் கிட்ட இனியா தெரியாம இங்க வந்துட்டா, இனிமே இப்படி பண்ண மாட்டா, விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அவங்கள விட முடியாது, குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிருக்காங்க, ஏதா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கோங்கன்னு அந்த லேடி போலீஸ் சொல்றாங்க. ராதிகா இன்ஸ்பெக்டர் கிட்டையும் கேக்குறாங்க. அவரும் விட முடியாது, ஸ்டேஷன் வந்துதான் ஆகணும், ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு இவங்க பேரண்ட்ஸையும் வர வச்சாதான் இவங்களுக்கு புத்தி வரும்னு சொல்றாரு. ராதிகா யார்கிட்டயோ கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் வருது. இன்ஸ்பெக்டரும் அவரோட மேலதிகாரி சொன்னதால கேர்ள்ஸ் எல்லாரையும் விட்டுறாங்க. ராதிகா இனியாவை பயங்கரமா திட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் திட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா செலியன் இனியாவுக்கு கால் பண்றான். ராதிகா போனை வாங்கி பேசுறாங்க. இனியா ஒரு லொகேஷன் அனுப்புவா, அங்க வான்னு சொல்றாங்க. செலியன் வந்து ராதிகா கிட்ட இனியாவை என்ன பண்ணீங்கன்னு கேக்குறான். போலீஸ் கிட்ட இருந்து இவளை காப்பாத்திருக்கேன், நான் மட்டும் இல்லைன்னா உன் தங்கச்சி நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருப்பான்னு ராதிகா சொல்றாங்க. செலியனும் பப்புக்கு போனியான்னு கேட்டு இனியாட்ட கோவப்படுறான். இது ரோடுன்னு பாக்குறேன், வீட்டுக்கு வா உனக்கு இருக்குன்னு சொல்றான். ராதிகாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இனியாவை கூட்டிட்டு போக பாக்குறான். ஆனா ராதிகா இனியா கைய புடிச்சிட்டு, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அப்படியே கூட்டிட்டு போயிடலான்னு பாத்தியா, பாக்யாவை கால் பண்ணி இங்க வர சொல்லு, பாக்யா வந்தாதான் இவளை விடுவேன்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.